வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். ஆஸ்திரேலியா சம்பவம் பண்ணிட்டாங்க இந்தியாவை. இது 50 ஓவர் மேட்சா 26 ஓவர் மேட்சா டெஸ்ட் மேட்சா தெரியலங்க. ரோஹித் சர்மா விராட் கோலி கம்பேக் இப்படி இருக்கும்னு யாருமே நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஆகணுங்க. அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் ஓடி நடந்துச்சு. எங்க நடந்துச்சு? பெர்த்தில் நடந்துச்சு. இந்த மேட்ச்ல ஆஸ்திரேலியா கம்ஃபர்டபுளா ஜெயிச்சாங்கன்னு சொல்லணும். டாஸை வின் பண்ணி ஆஸ்திரேலியா பவுலிங் போறேன்னு சொன்னாங்க. வாங்க ஸ்கோர் கார்டை பார்க்கலாம். ரோஹித் சர்மா 8 ரன், சுமன் கில் 10 ரன், கோலி டக்கு, ஸ்ரேயஸ் ஐயர் 11 ரன், அக்சர் பட்டேல் 31, KL ராகுல் 38, வாஷிங்டன் சுந்தர் 10, நிதிஷ்குமார் ரெட்டி 19 நாட் அவுட். அதாவது என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. எஸ், ஸ்டார்டிங்கே இந்தியாவுக்கு சரியில்லை. மழை வந்துச்சு, பிரேக் ஆச்சு, மறுபடியும் மழை வந்துச்சு, மறுபடியும் பிரேக் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்துச்சு. அதாவது மேட்ச் இந்தியாவுக்கு சாதகமாக போகலன்னு சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் மிச்சல் ஸ்டார்க், ஹேசல்வுட் வேற லெவல்ல போட்டாங்க. எஸ், அவங்க நல்லா போட்டாங்க. பட் சப்போர்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா மற்ற பவுலர்ஸ் தான் சொல்லி ஆகணும். அதாவது இந்தியாவில் ரோஹித் சர்மா விராட் கோலியும் ஆடுவாங்களா அப்படிங்கிற கேள்விக்குறி கண்டிப்பா இருக்கு. ஏன்டா இப்படி கேட்கறது தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த மேனேஜ்மெண்ட் எப்படிப்பட்ட மேனேஜ்மெண்ட்? லெஃப்ட் ரைட்னு ஆட வைக்கிறாங்க. அதாவது முதல் 4 பேர் ரைட் ஹேண்டர், ரோஹித் சர்மா, கில், கோலி, ஸ்ரேயஸ் ஐயர். 5ஆவதா நீங்க KL ராகுல் ஆகிருக்கலாம். கஷ்டமான பிச்சு அக்சர் பட்டேல். அக்சர் பட்டேல் நல்லா விளையாடுறாரு, அதை மாற்றுக்கிறதே கிடையாது. ஜடேஜாவும் இந்த ரோலில் இருந்தால் கண்டிப்பாக சிறப்பாக விளையாடுறதாக மாற்றுக்கிறதே கிடையாது. அதாவது அக்செப்ட்ல குறை சொல்ல முடியாது. பட் ஜடேஜா மிஸ் பண்ண சொல்லி ஆகணும். அதாவது 5ஆவது இடத்துலயே அக்செப்ட் இறக்கிட்டாங்க. ஏன்னு கேட்டா லெஃப்ட்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் KL ராகுல் வந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி இருக்கும்போது வாஷிங்டன் சுந்தர் எப்படிங்க வந்தாரு? அதான் ஒண்ணுமே புரியல. எஸ், நீங்க லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் ஆடுறது ஒரு ஓகே தான். எல்லா சுச்சுவேஷன்லயும் அப்படி தேவையா? அதாவது நிதிஷ்குமார் ரெட்டி பெட்டர் பேட்ஸ்மேன் வாஷிங்டன் சுந்தர். எஸ், வாஷிங்டன் சுந்தர் ஆல்ரவுண்டர், நிதிஷ்குமார் ரெட்டி ஆல்ரவுண்டர் தான் இல்லைங்களா. பட் பவர் ஹிட்டிங் யார்கிட்ட இருக்கு? அந்த நேரத்தில் என்ன தேவை? பவர் ஹிட்டிங் தேவை. நீங்க போய் வாஷிங்டன் சுந்தரத்தி லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் ஆனீங்கன்னா எப்படிங்க மேட்ச் ஜெயிக்க முடியும்? இதனால தான் நான் சொல்றேன் ரோஹித் சர்மா விராட் கோலி தொடருவாங்கன்னு. ஏன்னா 2 பேருமே ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். நம்பர் 4 முடியா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா வருது. இதுக்கு ரோஹித் சர்மையும் கோலி தூக்குனாங்கன்னா ஒரு லைஃப்ட் ஹேண்ட் உள்ள சொல்றதுக்காக வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எஸ், 130 ஒரு டார்கெட்டே கிடையாது. 26, அதுவும் 26 ஓவருக்கு. யாருக்கு? ஆஸ்திரேலியாவுக்கு. அதாவது நமக்கு வான்கேடுக்கு எப்படி மும்பைக்கு வந்து ரோஹித் சர்மாவோ, கோலி டெல்லிக்கு எப்படி, அதே மாதிரி மிச்சல் மார்ஷ் பெர்த்துக்கும் சொல்லலாம். எப்போ போட்டாலும் அடிப்பாரு. கேப்டனா நான் முடிச்சு கொடுத்தாரு. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஷ் 46. நமக்கு பெரிய தலைவலியே ஹெட் தான். பட் அந்த ஹெட் விக்கெட்டே எடுத்திருந்தாலும் அவரு சிம்பிளா மேட்சை முடிச்சு போயிட்டாரு. இதுல என்ன ஆஸ்திரேலியாவில் ஒரு குடும்பம் பார்த்தீங்கன்னா பிலிப், அதாவது கீப்பர்னால அவர் 37 அடிச்சிருந்தாரு. பட் அடுத்த வியாழக்கிழமை நடக்குது ஒரு மேட்ச், அதுக்கு சனிக்கிழமை ஒரு மேட்ச் நடக்குது. அந்த 2 மேட்ச்லயும் பிலிப் ஓடிஎஸ் ஸ்குவாட்லே கிடையாது. இது எவ்வளவு பெரிய ஏமாற்றமா இருக்கும் அவருக்கு. ஏன்னா ஆல்ரெடி அவங்க லேம் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஓடிக்கு தனி ஸ்குவாடு, 2, 3 தனி ஸ்குவாடுன்னு. அந்த தனி ஸ்குவாடுல பாத்தீங்கன்னா பிலிப் இல்லைங்க. அது ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்கு. எஸ், அது அவங்க மேனேஜ்மெண்ட் அவங்க பண்ணிக்கிட்டோம். பட் இந்தியா நம்ம போனவங்கள சொல்லியிருந்தோம் இந்தியா ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு. பட் இந்தியா இந்த மாதிரி தோப்பாங்க அளவுக்கு ஆயிடுச்சு. பட் ஃபைட் பேக் கொடுப்பாங்கன்னு நம்புறேன். பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்த மேட்ச் வியாழக்கிழமை வருது. அதை பத்தி ரிவ்யூ எல்லாம் பார்ப்போம். ரோஹித் சர்மா கோலி கண்டினியூ விளையாடுவாங்க. பொறுத்து வந்து பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச இந்த மேட்ச் தோத்ததுக்கான முழு காரணம் இந்தியன் பேட்டிங் தான். அதை மாட்டிக்கிறதே கிடையாது. பட் ஒரு பெருசா போய் சொல்ல முடியாது. 50 ஓவருக்கு மேட்ச் மைண்ட் செட் இருக்க போது 35 ஆச்சு, 26 ஆச்சுங்கிற பட்சத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஓகே, இந்த மேட்ச் போனது போகட்டும். அடுத்த மேட்ச் ஜெயிச்சு கம்பேக் கொடுப்பாங்கன்னு ஆசைப்படுறேன். நீங்களும் ஆசைப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ செலக்ட் பண்ணுங்க. கிரிக்கெட் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ காய்ஸ்.